வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். கிச்சனில் ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து வச்சாதான் ஃபங்கஸ் வராமல் இருக்கும். நம்ம காய்கறிலாம் கட் பண்ணிவிட்டு இந்த கட்டிங் போர்டில் எப்படினாலும் கத்தி பட்டு பட்டு சின்ன சின்ன கீரல் இருக்கும். அதில் ஈரம் இருந்துச்சுன்னா அப்படியே ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ மழை நேரம் வேறு ஸ்டார்ட் ஆகிருக்கனால சீக்கிரத்தில் காயாது. கொஞ்சமாக நம்ம வீட்டில் ஆப்ப சோடா யூஸ் பண்ணுவோம், அதில் கொஞ்சம் யூஸ் பண்ணி விட்டுக்கிறேன். லெமனை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன். இல்லைன்னா தூள் உப்பு கூட போட்டு நல்லா நம்ம தேய்ச்சி விட்டோன்னா இருக்கிற கரை எல்லாமே வெளியில் வந்துடும். கட்டிங் போர்டு எப்போவுமே நீட்டாக இருக்கும். உடன் போர்டாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த போர்டாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நல்லா கழுவி தேய்ச்சிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா கட்டிங் போர்டில் எந்த வித ஸ்மெல்லும் வராது, நீட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்தாலே போதும். பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பரில் இப்படி தான் ஒட்டிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே. இது எல்லாத்தையும் நல்லா கழுவி இதையும் கொண்டு வெயிலில் காய வச்சு எடுக்கும் போது ஏதாவது பிசுறு அதில் ஒட்டியிருந்தால் கூட எல்லாமே கீழே உதிர்ந்துடும். கிச்சன்லேயே சிங்க் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருந்தால் அதுலேயும் ஃபங்கஸ் வரும். நமக்கு இதனால் உடம்புக்கு தான் கேடு. இதையே திரும்ப திரும்ப வச்சு பாத்திரம் தேய்க்கும் போது மிக்சியை யூஸ் பண்ணாமல் நம்மளோட டே லைஃப் போகாது. அந்த மாதிரி இருக்கும்போது மிக்சியும் எப்போவும் நல்லா சுத்தமாக இருக்கணும். மிக்சி ஜாரு மூடியில் தான் மெயினாக கரைப்படியும், அதே மாதிரி அதனோட பிளேடை சுற்றி இருக்கும். இந்த மாதிரி கரையெல்லாம் போய் மிக்சி ஜாரு எப்பவும் நீட்டாக இருக்குன்னா நியூஸ் பேப்பர் இல்லைன்னா கொரியர்லாம் வர்ற பேப்பர் ஏதாவது வச்சுக்கிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு மிக்சி ஜார் மூழ்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். கல் உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்சியில் அரைக்கும் போது நல்லா பேஸ்ட்டு மாதிரி அது அரைப்பட்டு வந்துடும். அப்படி அரைப்படும் போது அங்கங்கே பிளேடில் ஏதாவது அழுக்கு ஒட்டியிருந்தால் கூட நீட்டாக க்ளீன் ஆயிரும். மிக்சியும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது அவசரத்தில் சிந்தி கொட்டி அழுக்காக இருக்கும். கொஞ்சமாக சோடா உப்பு இல்லைன்னா நம்ம பாத்திரங்களை விம்மையும் வச்சுட்டு சில்வர் ஸ்க்ரப்பரை வச்சு மிக்சியை தேய்க்கக்கூடாது, அது கீறல் வந்துடும். இந்த மாதிரி சாஃப்டாக ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டு நல்லா காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுக்கும் போது மிக்சி ரொம்பவே பளிச்சுன்னு ஆயிரும். இதெல்லாம் செய்யலைனாலும் கொலினை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்பப்போ நம்ம இந்த மாதிரி காட்டன் துணி இல்லைன்னா பனியன் கிளாத் வச்சு தொடச்சி எடுக்கும் போது எப்போவுமே மிக்சி நீட்டாக இருக்கும். அந்த உள் பகுதியும் இந்த மாதிரி ஒரு தொடச்சி விட்டுட்டுனா போதும், பளிச்சுன்னு ஆயிரும். கிச்சன் கவுண்டர் டாப்பு எப்போவுமே நீட்டாகவும் சுத்தமாகவும் இருந்தால் தான் நமக்கு சமைக்கிறதுக்கும் கிச்சனில் போய் ஆசையாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கவுண்டர் டாப்பை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் நல்லா நம்மகிட்ட இருக்கிற நேரத்தில் சும்மா போட்டால் காஞ்சி வேஸ்ட்டாக போயிடுது. இப்படி தேங்காவை துருவி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாலை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு காலையில் பால் எடுத்துகிட்டு மதியம் சமையலுக்கு செஞ்சாலே ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி வந்துடும். தேங்காய் இருக்கிற நேரத்தில் நல்லா தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கிட்டனாலும் உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். எந்த அளவுக்கு தேங்காய் பால் திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் இத்தனைக்கும் 2வது பாலும் நான் எடுத்து தான் வச்சுருக்கிறேன். கூனி கருவாடு எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரில, ஆனால் அது வறுக்கும் போதே ஒரு மனம் கொடுக்கும். கூனி கருவாடில் எப்படினாலும் மணல் இருக்கும். அதனால் வெறும் கடாயில் போட்டு ஃபஸ்ட்டு கூனியை நல்லா வறுத்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் அது கொஞ்சம் ஆற விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே நம்ம கையை வச்சு இப்படி லைட்டாக 2 பக்கமும் தேய்ச்சி விட்டோன்னா அந்த கூனியில் ஒட்டிகிட்டு இருக்க மணல் எல்லாமே கீழே படிஞ்சிரும். அதுக்கு பிறகு நம்ம புடைச்சி எடுத்துட்டோன்னா கூனி மட்டும் மேலே வந்துடும். கூனியில் சம்பல் அல்லது இட்லி பொடி மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். நான் அடுத்த வீடியோவில் கூனி பொடி எப்படி செய்யணும்னு போடுறேன். மசாலாத்தூள் எல்லாமே நம்ம திரித்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது டியூப்லைட் வெளிச்சத்துக்கு நேரம் இப்படியே வைக்காமல் நல்லா இருட்டாக இருக்கிற கபோர்டு பகுதியில் உள்ளே வச்சு எடுக்கும் போது மசாலாத்தூள் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வீட்டில் கிச்சன் சின்னதாக இருந்தாலும் நிறைய பாத்திரங்களை வாங்கி இடத்தடைச்சி வச்சுருவோம். நம்ம வாங்கும் போதே இந்த மாதிரி செட்டாக ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிற மாதிரி பாத்திரமாக இருந்துச்சுன்னா நமக்கு நிறையவே ஸ்பேஸ் சேவிங் கிடைக்கும். நம்ம தேவைப்படுற போது எடுத்து பாத்திரத்தை யூஸ் பண்ணிவிட்டு மற்ற நேரம் இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்றா அடுக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சில்வர் பாத்திரங்கள் எல்லாமே நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுட்டு தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா ஈரம் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி துருள் ஏறின மாதிரி ஆயிரும். பயிரெல்லாம்
வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி முளை கட்டி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. முளை கட்டின பயிரில் நம்ம தோசை இல்லைன்னா அவிச்சி சேலட் மாதிரி கூட எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸு முளை கட்டுறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. துணியில் கட்டி தொங்க விடுறத விட இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா அங்கங்கே ஹோல் இருக்கிறதுனால நல்லாவே முளை கட்டி நமக்கு கிடச்சிரும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க.